ஹாய் டாமீஸ், வெல்கம் டு கியூபிட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி டயாங்கோட ஃபர்பிடன் லவ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 அண்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா டயாங் கிட்ட நீங்கள் பேசணும்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அவனும் என்னன்ற மாதிரி கேட்டிருப்பான். பட் கூட ஜிமின் ஜங்குக் இருக்கிறதுனால நீங்கள் நம்ம டியூஷனில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டயாங்கோ ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் வேற ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்ட்டு. அவனும் வீட்டில் என்னென்னமோ சொல்லி பார்த்துருப்பான். பட் கண்டிப்பாக போயாகணுன்ற மாதிரி சொல்ல டயாங்க வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதோட தான் லாஸ்ட் பார்ட் ஓவர் ஆயிருக்கும். வாங்க இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ டயாங் அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கான். அவன் மண்டைக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கீங்க. அப்போ டயாங்கோட கசின் அவன்கிட்ட வந்து பேசுகிறான். டயாங்கு எப்பரா இருக்க? அங்கே எல்லாரும் பேசின்னு இருக்காங்க, நீ மட்டும் என்னடா தனியாக இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்கிறா. அப்போ டயாங் அப்படியே சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கான். வந்துட்டு எப்படி சொன்னால் வேலையாகாது, வா, அதெல்லாம் முறை பொண்ணுங்க தானே, வாடா அதுங்கிட்டேச்சும் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் டயாங்கை போட்டு வா வான்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ டயாங், டேய் நான் வரல, இப்போ நாடா பொண்ணுங்கிட்ட தான்டா பேசலான்றா, இதில் என்ன இருக்குது? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உனக்கு அவங்கள பிடிச்சிருந்தா நீ போய் பேசு, என்னை கூப்பிடாத. அப்போ அந்த பையனும் சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இங்கே ஆக்சுவலி டயாங் மைண்டுக்குள்ளே ஒரே விஷயந்தான் ஓடிட்டே இருக்கு. சே, அவளே இப்போ தான் பேச வந்தா, இன்னைக்குன்னு பார்த்து கூட்டின்னு வந்துட்டான் எங்கள் அப்பா. இத்தனை நாளாக நான் தான் பேசினா வெறும் 2 லைனில் ரிப்ளை பண்ணுவா. இன்றைக்கி அவளே வந்து என்கிட்ட பேசணுன்னா, ஆனால் நான் இங்கே ஃபங்க்ஷனில் வந்து ஐயோ. இப்போ அப்படியே உங்கள் பக்கம் தான் காட்டுறாங்க. நீங்கள் டியூஷனில் தான் இருக்கீங்க. டயாங்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் கடைசி வரைக்கும் டயாங் வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் ஃபங்க்ஷனில் இருக்கானே. ஸோ அவன் வரலன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்க. அப்படியே டேபிளில் இருக்க ஒரு நோட்டை தான் பார்க்குறீங்க. உங்கள் மைண்டுக்கு என்னமோ தோணுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டியூஷன்லேருந்து எல்லோரும் முடிஞ்சு கிளம்பும்போது நீங்கள் பொறுமையாக அந்த நோட்டை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அது என்ன நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இருந்து டயாங்கோட நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. நீங்கள் பயங்கர நர்வஸாக எழுதுறீங்க. ஏன்னா யாருக்கும் நீங்கள் அவன் நம்பர் எடுக்கிறீங்கன்னு தெரியக்கூடாதுன்ட்டு அதை ஒரு குட்டி பேப்பரில் எழுதி வச்சுக்கிறீங்க. அதோடு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. டைம் இப்போ அப்படியே ஒரு 10-10:30 அப்படி ஆகுது. ஆல்மோஸ்ட் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஃபோனை எடுத்து வச்சுட்டு அண்ட் இன்னொரு கையில் அந்த குட்டி பேப்பரை கையில் வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஃபோனோட டயல் பேடில் அந்த நம்பரை போட்டுட்டு ஒரு மாதிரி அதையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணலாமா வேணாமா? இல்லை டைம் ஆயிடுச்சு, இப்போ கால்லாம் வேணாம், அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் ஆச்சு பண்ணுவோமா? நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ சீன் அப்படியே கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நீங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. பிரேக் டைமும் வருது. டயாங் விட்டா போதுண்டான்ற மாதிரி அடித்து பிடிச்சி கிளாஸை விட்டு வெளியே வந்து உங்கள் கிளாஸ் முன்னாடி தான் வரான். நீங்களும் டயாங்கை பார்த்துட்டு வெளியே வரீங்க. அப்போ டயாங், ஓயன் ஐம் சாரி, நேற்று நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன். ஆனால் நான் நேற்று வர முடியல, வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நீ இப்போ கூட சொல்லு. டயாங், நீ சாரி சொல்லணும்ல அவசியம் இல்லை. அப்புறம் நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னல. ஆமாம் ஓயன், அதை நீ இங்கே சொல்கிறியா? அப்படியா? அது ஆக்சுவலி என்னன்னா, அது வந்து அப்போ கரெக்டாக டேய் மச்சான் என்னை விட்டு வந்துட்டேன் பார்த்தியா, நீலாம் என்னடா ஃப்ரெண்டு அப்படின்னு கத்திக்கிட்டு ஜிமினும் ஜேகேவும் தான் வராங்க. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, இல்லை டயாங் நான் அப்புறமே சொல்கிறேனே, நான் டியூஷனில் சொல்கிறேன் கிட்ட. அப்போ டயாங்க்கு செம்ம கோவம் வருது. திரும்பி ஜேகேவையும் ஜிமினையும் முறைச்சி பார்க்குறான். அப்போ டயாங் அப்படியே திரும்பி ஒயன்கிட்ட ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமின் கிட்ட வந்து, டேய் அவளே இப்போ தாண்டா என்கிட்ட ஏதோ பேசணுன்னு வரா, ஏன்டா இப்படி ஒன்று டூவில் வரீங்க? டயாங்க, இப்போ என்ன பிரச்சனை? நீயும் ஆளை பார்க்க வந்திருக்க, நாங்கள் எங்கள் ஆளை பார்க்க வந்திருக்கோம். எது உங்காலா? யாரை சொல்கிற? தோ அங்கே கிளாஸில் மொசக்குட்டி மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பார். யார்? தாராவியா சொல்கிற? ஆமாண்டா அவளே தான்.
கள்ளி எங்கே பார்த்தாலும் என்னை சைட் அடிக்கிறாடா. ஐயோ, என்னை அப்படி ரசிக்கிறா தெரியுமா. அதான் முடிவு பண்ணிட்டேன், இனி அப்படியே அவளை நம்மளாம் மாற்றிக்கலான்னு. சரிடா, நீ எப்படா முதல்ல அவளை லவ் பண்ண ஆரம்பித்த? அதாண்டா நேற்று நீயும் என்ன பேசிகிட்டு இருந்தல, அப்போ சைடில் தாரா அப்படியே என்னையே தாண்டா பார்த்துட்டு இருந்தா. எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக போச்சுன்னா வச்சுக்கோயேன். இதெல்லாம் வேற நடந்துருந்ததா, சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் இப்போ மறுபடியும் வயன்கிட்ட தான் வரான். ஓயன், அவங்க தான் தூரமாக தானே இருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்கிறியா? இல்லை டயாங், பரவாயில்ல, நம்ம இதை டியூஷன்லேயே பேசிக்கலாம். இதை கேட்டு கண்டிப்பாக நீ ஷாக் ஆகிடுவ. சரி, நம்ம அப்போ டியூஷனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. டயாங் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகி டியூஷனில் தான் காட்டுறாங்க. டயாங்கும் சீக்கிரமே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்க வயனும் வந்துடுறா. டயாங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஸோ நீங்களும் அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறீங்க. டயாங்க்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு. ஸோ அவனும் கேட்குறான், ஒயன் இன்னைக்கு நீ ஏதோ சொல்லணும்ல, இப்போ சொல்லு. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு இருக்கால தாரா. ஆமாம், அதுக்கு அது அவளுக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கான். ஸோ அவன்கிட்ட பேசணும்னு சொன்னான். நீ அவன்கிட்ட போய் கொஞ்சம் இதை பற்றி சொல்கிறியா? நீ பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல வேணாம், சும்மா அவன்கிட்ட பேசணும்னு சொன்னா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறியா? சரி ஓயான், அப்போ நீ இதுதான் சொன்னியா சர்ப்ரைஸ் ஆகிடுவேன்னு? ஆமாம், உன் ஃப்ரெண்டு கமிட் ஆனால் அது ஷாக் தானே. ஐயோ, ஜேகே லவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஷாக் எனக்கு இல்லையா, அவனுக்கா? நம்ம தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமோ. என்ன டயாங் அமைதியாக இருக்க? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது தானே? புரிஞ்சுது, சொல்லிடுறேன், நல்லாவே சொல்லிடுறேன். ஸோ அப்படியே டைம் போகுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. டயாங் அவன் கிளாஸில் உட்காந்துட்ருக்க. ஜங்குக்கும் ஜிமினும் ஃபாஸ்ட்டாக கிளாஸுக்கு தான் வராங்க. டயாங் இதை பார்த்துட்டு, டேய் நடாச்சு, ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? டயாங்கு, நம்ம ரெஸ்ட் ரூமாண்ட என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க தெரியுமா? சிசிடிவி மாட்டிக்கிறானுங்கடா, அதுவும் 2. இதுக்கப்புறம் பழைய பல்லாம் நம்ம இருக்க முடியாது, கம்முன்னு போயிட்டு வரணும். டேய் ஜிமினு, ஏன்டா இப்படி பயப்படுற? சிசிடிவி வச்சா என்ன? இதெல்லாம் பார்த்து பயந்தா அவள் தான், விடு பார்த்துக்கலாம். என்னடா சொல்கிற, மாட்டினா அவள் தான் உரிச்சு எடுத்துடுவானுங்க. டேய் ஜிமினு, மறந்துட்டியா பேக்கெட் வழியாக போகிற ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்கே தான் கேமராவே இல்லையே. இனி நம்ம வேலையை அங்கே பண்ணுவோம். அங்கேயோ கேமரா வச்சுட்டானுங்கண்ணா என்ன பண்ணுவேன்? கேமராவே தூக்கிடலாம். டேய், கேமராவை தூக்கி மாட்டிக்க போகிற, எப்படா மாட்டுவேன்? கேமரா மூலியமாக தானே என்ன பார்க்குறானுங்க, அந்த இடத்துல கேமராவே தூக்கிட்டா எப்படி மூஞ்சி மாட்டாமல் தூக்குற மட்டும் பாரு. அப்போ ஜேகே, டயாங் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆல்ரெடி நம்ம சீனியர்ஸ் கிட்ட போட்ட சண்டையே போதும்டா, அவனுங்களே எப்படா தனியாக மாட்டுவோன்ட்டு இருக்கானுங்க. கேங் வார் ஸ்டார்ட் ஆகிட போகுது டயாங்கு, விட்ரா பார்த்துக்கலாம். ஜங்குக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. அப்போ ஜேகேவும் என்னன்ற மாதிரி பார்க்குறான். உன் தாரா இருக்கல, அவன்கிட்ட ஏதோ பேசணுமா, ஒன்று ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொன்னாடா அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு இங்கே செம்ம ஹாப்பி ஆகுது. தாராவை பார்த்தே ஆகணுன்ட்டு ஜேகே அப்படியே வெளியே ஓடி வரான். கரெக்டாக இப்போ ஆப்போசிட்டில் தாராவும் நடந்து வந்துட்டு இருக்க. 2 பேருக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது, பார்க்கவே ரொம்ப அழகா. இப்போ ஜேகே அப்படியே தாரா முன்னாடி வந்து நிற்கிறான். தாரா, அப்போ உனக்கு ஓகேவா? அப்போ தாரா ஜேகேவை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறா. இப்போ அப்படியே பாஸ்டில் நடந்த ஒரு சீனை தான் காட்டுறாங்க. ஸ்கூல் முடியுது, எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக் மட்டும் தாரா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவளை தனியாக ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே 2 பேர் மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேகே, தாரா உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? சொல்லணுன்னா சொல்லிவிடு, நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இல்லையே, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. போதும் போதும், நீ இப்படி ஆக்டிங் பண்ணதெல்லாம், உண்மையை ஒத்துக்கோ. ஜங்குக், நீ எதை பற்றி பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டி நடிக்கிற? நீ என் பின்னாடியே சுற்றுற, நான் போகிற இடத்துக்கெலாம் வர, பார்த்தா சிரிக்கிற, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு.
லவ் பண்ணுறேன்னு டைரெக்டாக சொல்லிடு தாரா. எது நான் லவ் பண்ணுறேனா? யார் சொன்னா? ஏய் ரொம்ப நடிக்காத, எல்லாருக்கும் தெரியும் நீ என்ன தான் பார்க்குறான்னு. ஒழுங்கா ஒத்துக்கோ. ஜங்குக் மற்றவங்க பேசுகிறத விட நான் சொன்னேனா? உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேனா? இல்லை. அப்புறம் எதை வச்சு நீ பாட்டுன்னு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க? சும்மா ஒரு பொண்ணு உன்னை பார்த்தாலே அதை லவ்னு நீ நினச்சிக்கிற. இத்தனைக்கும் நான் நார்மலாக தான் உன்னை பார்ப்பேன். ஏன்னா நீ தான் காரிடாரில் எப்போவுமே சுற்றிட்டே இருப்ப. அப்புறம் போகிற இடத்துக்குலாம் வரேன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கிறது கிளாஸை விட்டால் கேன்டீன், கேன்டீனை விட்டால் மறுபடியும் கிளாஸுக்கு தான் வந்தாகணும். அங்கே மீட் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீயே அப்படி நினச்சிட்டு இருந்தா அப்போது இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் இல்லையா? கண்டிப்பாக இல்லை. இந்த அதே மாதிரி நான் உன்னை அந்த மாதிரியும் பார்க்கல. ஒருவேளை உன் கண்ணுக்கு நான் அப்படி தான் தெரிஞ்சேனா என்ன? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ என்னை பார்க்குறத பார்த்தா லவ் ஃபீல்டில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஜங்குகா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். எனக்கு இது சரின்னு தான் படுது. உனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா சொல்லு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம். இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். அப்போ தாரா ஒரு நிமிஷம் ஜேகேவை பார்த்து, ஜங்குக் இப்போ நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா? இல்லையே, நான் ப்ரப்போஸ்லாம் பண்ணல. நீ என் பின்னாடி வரதை பார்த்தா நீ லவ் பண்ணுறேன்னு தோணுச்சு, அதான் வந்து கேட்டேன், அவ்வளோதான். இங்கே பாரு தாரா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே எனக்கு பிடிக்கும். மற்ற பொண்ணுங்க கிட்டே பேசுகிற மாதிரி வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காத. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இதை நீ ப்ரப்போசல்னு கூட வச்சுக்கோயேன், உனக்கு எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ. உனக்கு ஓகேண்ணா இதே மாதிரி நம்ம தனியாக பேசலாம். உனக்கு இல்லை வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நீ நினச்சா ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடியும் எப்பவும் போல் நார்மலாக இருக்கலாம். அண்ட் நீ ஓகே சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நீ சொல்கிற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்கே தாரா அப்படியே யோசிச்சுட்டு நிற்க. டைம் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஆக்சுவலி இதெல்லாம் நடந்து ஒரு 1 வீக் மேலே ஆயிருந்திருக்கோம். ஜேகே ஒரு பக்கம் தாரா எப்படா கூப்பிடுவான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். சரி, இப்போ தாராவை பார்த்ததுமே செம்ம ஹாப்பியாகி அப்போ உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்க தாராவும் நோட் பண்ணியிருந்திருப்பா. ஜேகே அவள் பக்கத்தில் ஓடி வந்து நிற்கிறான். என்ன ஜங்குக்கா, இந்த 1 வீக் ஜாலியாக இருந்தது போல்? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது அப்புறம் தான் இருக்குது ஜாலியே. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? ஜங்கு, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த 1 வீக் ஃபுல்லாக நான் உனக்கு ஓகே சொல்லுவேண்ணா, வந்து பேசிட மாட்டேன்னு தானே இருந்தேன். அப்போ ஜெய்க்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாண்டி உண்மையாக சொல்லினா அதான். நீ உண்மையாக சொல்லிட்டா, இப்போது நானும் உண்மையாக சொல்லி தானே ஆகணும். உண்மையா? என்னது? ஆக்சுவலி சொல்லணுன்னா, நான் ஸ்கூல் பெல் அடிக்க எல்லோரும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஸோ தாராவும் கிளாஸுக்கு வந்துடுறா எதுவும் சொல்லிக்காம. இந்த பக்கம் ஜேகேக்கு என்ன சொல்ல போகிறான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ எப்படியும் ஈவினிங் மீட் பண்ணுவோன்றனால அவனும் அவன் கிளாஸுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே அவன் கிளாஸில் உட்கார ஜேகே டயாங்கையும் ஜிமினையும் கூப்பிட்டு பேசுகிறான். டேய் தாரா ஓகே சொல்லிட்டாடா. அப்போ டயாங், டேய் ஏதாவது சொல்லிட போகிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ பாட்டு போய் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கல, அப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறைச்சிட்டல நீ. டே அப்போல்லாம் இல்லைடா, அப்போல்லாம் இல்லைடா. சரி அதை விடுங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? நடா ஜிமினு, ஆள் என்னாச்சு? அப்போ ஜெமின், அதை ஏன்டா கேட்குற, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அவள் கண்டுக்க கூட மாட்டுறா. இத்தனைக்கும் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான்டா பண்ணுறேன். ஏன் இத்தனைக்கும் அவளுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் டேபிளில் வச்சேன் தெரியுமா? டேய் கிஃப்டா? ஆமாண்டா, ரோஸ்லாம் எடுத்துன்னு போய் வச்சேன்டா. ஆனால் அதை கண்டுக்க கூட இல்லை தெரியுமா? குப்பை தோட்டில் போட்டு போயின்னே இருக்கா மச்சான். என்ன ஹர்ட்டிங் பண்ணுறாடா அவள். இல்லை எனக்கு புரியல, எல்லாம் பொண்ணுங்களுக்கு பூனா பிடிக்கும் தானே, இவன் மட்டும் என்னடா இப்படி இருக்கா? அட்லீஸ்ட் அந்த பூ எடுத்து யார் இங்கே வச்சான்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவள் பாட்டை தூக்கி போட்டான் மச்சான், என் ஹார்ட்டையும் சேர்த்து. அப்பட்டையா, டேய் இரு, நீ லவ் பண்ணுறியா? என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க. டேய் என்னடா நடக்குது, மாற்றி மாற்றி என்கிட்ட மறையிறீங்க. யாரா லவ் பண்ணுற, யாரா அவ? மச்சான் ஒரு தேவைதாடா, நான் வேறு ஏதாவது சொல்லிட போகிறேன். அப்போ ஜங்குக், டேய் அது வேறு யாரும் இல்லை, தான் பக்கத்து கிளாஸில் ஒயனோட ஃப்ரெண்டு டெய்ஸின்னு ஒரு பொண்ணு, அவளை தான் லவ் பண்ணிட்டு தெரியுறான். எது அந்த பொண்ணா? அன்றைக்கி 2 பேரும் அடிச்சுன்னு சண்டை போட்டுருந்தாங்களே, அந்த பொண்ணையாடா லவ் பண்ணுற?
ஆமாண்டா. ஒன்று சொல்லிட்டா ஜிமினே, நீங்கள் 2 பேரும் செம்ம பேர். டெய்லி அடிச்சிக்கின்னு மாற்றி மாற்றி குடைச்சல் குத்துக்கின்னு நீ அடிய அவ மிதிய செம்மையாக இருக்கும்டா. சங்குக்கெல்லாம் கரெக்டாக எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது. ஏன்னு நான் சொல்லிட்டா, நீ எவ்வளோ லவ் பண்ணுறல, அப்போது யார் யாரெல்லாம் சைட் அடித்த? சைட்டா? அது சீனியர்ஸில் ஒரு 2-3 பேர். அந்த காரிடார் லாஸ்ட்டில் இருக்க பக்கம்லாம் போனேன். ஃபுல்லாக ஜூனியர் கேர்ள்ஸு. ஐடி கொடு நம்பர் கொடுன்னு மொச்சிருவாளுங்க. சூப்பர் ஜிமினே. இப்போ ஜங்குகா நீ சொல்கிறா, நீ என்னடா பண்ண? தாராவை லவ் பண்ணும்போது வேறு ஏதாவது பொண்ணை சைட் அடிச்சியா? இல்லைடா, அதான் தாரா இருக்காளே, அவளையே எப்போவுமே சைட் அடிச்சுட்டு அப்படியே தான் இருப்பேன். மற்ற பொண்ணுங்க மேலே எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்டே போகல. இப்போ அப்படியே திரும்பிட்டேன் ஜிமினை பார்த்து. இப்போ புரியுதாடா ஏன் டெய்ஸிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரலன்னு? முதல்ல போய் சொன்னாதான் அவளுக்கு புரியும். போய் முதல்ல பேசு. எல்லா பொண்ணுங்களை பார்க்குற மாதிரியும் நீ அவளை பார்த்தா அவளுக்கு எப்படி நீ லவ் பண்ணுறன்னு புரியும். நீ சொல்கிறதும் கட்டு தான்டா. நான் போய் பேச போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நீ வயலை லவ் பண்ணுறல்ல, அவட்ட சொல்லிட்டியா? இல்லை. அப்போ நீ முதல்ல போய் சொல்கிறா. நீ போய் சொல்லு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. நானும் டெய்ஸிக்கிட்ட சொல்லிடுறேன். டேய், அவகிட்ட இதை பற்றி எப்படா சொல்கிறது? இவ்வளோ நேரம் எனக்கு அட்வைஸ் கொடுத்தல, அதை முதல்ல நீ ஃபாலோ பண்ணு. முதல்ல போய் பேசணும், அவளுக்கு தெரியணும் அப்படிலாம் சொல்லின்னு இருந்தல. இப்போ நீ போய் பேசு, அவகிட்ட சொல்லு லவ் பண்ணுறேன்னு. அப்போ தானே அவளுக்கும் தெரியும். அப்போ ஜேகேவும் ஆமாட்டேங்க, நீயும் எவ்வளோ நாள் தான் அப்படியே மறைச்சினே சுற்றுவேன். போய் சொல்லிடு. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நீங்கள் யோசிச்சிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்? என்ன மாதிரியே நீயும் போய் சொல்லிடுறா. ஏன்னா ஒரே விஷயம்டா, ஓகேவா வேணாமான்றதை மட்டும் யோசித்து சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துடு. உடனே சொல்லுன்னா கண்டிப்பாக முடியாதுன்றவா. அதுதான் பொண்ணுங்க சைக்காலஜி. ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்க டைமும் அப்படியே போகுது. ஸ்கூலும் ஓவராக ஜேகே இப்போ அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேச கூப்பிட்டுருப்பா பார்த்தீங்களா, அதே இடத்துல வந்து வெயிட் பண்ணுறான். கரெக்டாக தாராவும் வந்துடுறா. இந்த பக்கம் இவங்க இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்கூலில் இருக்க எல்லாரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தாராவை பார்த்து ஏதோ உண்மையை சொல்ல போகிறேன். நீ என்னது அது? அது என்னென்னா, அன்றைக்கி நீ என்கிட்ட பேசின பார்த்தியா இதே இடத்துல, என்கிட்ட பொறுமையாக வந்து நீ ப்ரப்போஸ் பண்ணி, அன்னையிலேருந்தே எனக்கு இல்லை அன்னையிலேருந்து கூட இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கே உனக்கு ஓகே சொல்லிடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் ஏன் சொல்லலை? ஆமாம், எப்படி சொல்கிற? நீ எல்லாம் பொண்ணுங்கக்கிட்டேயும் பேசுவா, அண்ட் உனக்கு நிறையா ப்ரப்போசல் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி மட்டும் நீ கேட்கும்போது ஆமாம் நானும் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? 10ஓட 11 நீயும் சேர்த்துருப்பல. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி நீ அன்றைக்கி சொன்னல, நான் அவனை லவ் ஃபீலோடு தான் பார்க்குறேன்னு. அதெல்லாம் உண்மை தான். அவனை அப்படி தான் பார்த்தேன். நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை விட இந்த 1 வீக் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துன்னு எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் பேசாமல் நான் சொல்லிட மாட்டேனான்னு காத்துட்டு இருந்த பார்த்தியா. எனக்கு அந்த ஜங்குக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு நீ என் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். ஜேகேக்கு இதை கேட்டு செம்ம ஹாப்பி ஆகுது. அப்போ ஜேகேவோட மைண்ட் வாய்ஸ், எத்தனை பொண்ணுங்களோட நான் விளாண்டுருப்பேன், என்னை வச்சே ஒருத்தி விளாட்றா, அது கூட உனக்கு புரியலையேடா ஜங்குகே, இப்போ தாண்டா உனக்கு ஏற்ற ஆள். ஸோ அப்படியே அங்கே அந்த சீன் கட்டாக இந்த பக்கம் டயாங் டியூஷன் தான் வந்திருக்கான். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வரீங்க. எப்பவும் போல் டயாங்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. டியூஷனும் முடிய போக எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறாங்க. அப்போ டயாங் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறான். நீங்களும் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. டயாங் உங்களை அப்படியே சைடில் கூட்டிகிட்டு போகிறான். லைக் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் அண்ட் மெயின் கேட் வெளியே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் நடுவில் அந்த பாத்வே மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே வந்து ஓரமாக உங்களை கூட்டிகிட்டு வரான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தான் பார்க்குறீங்க டயாங்க. அப்போ டயாங்கோட கை ரொம்பவே ஒரு மாதிரி வெட்டாக இருந்திருக்கும். உங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். அண்ட் அப்படி கூட்டிகிட்டு வந்து நின்று உங்களை அவன் பார்க்க நீங்களும் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன டயாங், என்னாச்சு சொல்லு. அது வந்து நான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில.
இப்போ நீ எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுற? என்ன விஷயம்? வயன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா நீ என்ன சொல்கிற? ஆமாம் வயன், உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வயன். ஐயா அண்ணா. ஹே ஹே, நீ இப்போ ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசித்து சொல்லு. ஆனால் ஐயா எங்கள் வீட்டில் இருவயன், ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ ஆன்சர் பண்ணாத. நீ டைம் எடுத்து நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த இடத்த விட்டு போகிறான். உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. டயாங் அப்படியே அவன் வண்டி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஸோ இதோட பார்ட் 3 ஓவர் ஆகுது. உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 1 வீக் மேலே இருக்கும். ஸோ சாரி. அண்ட் ஒன் ஷாட்டுக்கும் ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சீரீஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அங்கங்கே ஒன் ஷாட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களை இன்னொரு FFல பார்க்குறேன். பாய்.